ஹார்ட் அட்டாக்னாலே 50 இயர்ஸ் மேலதான் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்பெல்லாம் லெஸ் தென் 40 இயர்ஸ்லயே வருது. அது ஏன் வருதுன்னு வாங்க ஆட்டாக்ஸ்ல பார்க்கலாம். சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன டாக்டர்? நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு யங் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக் வருது. அதுல முக்கியமான 4 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங், நெக்ஸ்ட் சுகர், நெக்ஸ்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல், 4வது ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங் பத்தி சொல்றீங்களா டாக்டர்? ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ பத்தி கேட்டீங்கன்னா, ஸ்மோக்கிங்கால வெசலுக்குள்ள எண்டோதீலியல் லேயர் இருக்கும், அது இன்ஜூர் ஆகுது. அப்படி எல்டிஎல், ஆக்சிடேட்டிவ் எல்டிஎல் சொல்லுவாங்க, அந்த சேஞ்சஸ் ஆகுறதுனால உள்ளுக்குள்ள பிளாக் ஃபார்மேஷன் ஏற்படும். அது கொலஸ்ட்ரால் டெபாசிஷன், அது அத்தெரோஸ்க்ளரோசிஸ் சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரப்சர் ஆகி ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்கு. சேஃப் லெவல்ல ஏதாச்சும் ஸ்மோக்கிங்ல இருக்கா? தேவை உள்ளானி தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். ஸ்மோக்கிங்னாலே ரிஸ்க் ஃபேக்டர் தான், அது சேஃப் லெவல் எதுவுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சிகரெட்டை பற்ற வைக்கும் போது ஹார்ட் எரியதுன்னு நினச்சிக்கோங்க. மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.